பாரம்பரிய ஒரு சிறிய நாடகம், கண்ணகி நாடகம். எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதில் ஒரு பகுதி தான் இது. தன் கணவன் கண்கள் இல்லை என்று நிரூபிப்பதுதான் இக்கதையின் காட்சி. கதாபாத்திரங்களாக பங்கு பெறுவோர் கோவலனாக ஹரிணி, கண்ணகியாக கோபிகா ஸ்ரீ, கவுந்தி அடிகளாக யாழினி, அரசனாக சக்திவேல், அரசியாக யாஷ்மிதா, மந்திரியாக ஜெஃபி ஜோஷனா, பொற்கொள்ளராக மாசுமி ஜஹரா, அப்துல் ரகுமான், அபுபக்கர், ஹோம்நாத். காவலர்களாக கமலேஷ் யுவராஜ், வழிபோக்கராக வசீகரன், தக்ஷன், தனிஷ். மாதிரையாக ரம்யா, வணக்கம் சொல்லிட்டு உள்ள போய் நீங்க லைனா நின்னணும். நான் கூப்பிடுறப்ப வரணும், சரியா? பெறுவோர் கோவலன், கண்ணகி, கவுந்தி அடிகள். என்ன வயிற்று கண்ணகி, முள் கொத்தி விட்டதா தான்? முல்லை விட கொடியவன் நான். இதாவது உன் காலில் தான் காயம் ஏற்பட்டது. இந்த பாவி உன் நெஞ்சத்தில் அல்லவா ஆறாத காயத்தை ஏற்படுத்திவிட்ட. ஏ முல்லை, என் கண்களை குத்திவிடு. அப்படி சொல்லாதீங்கள் அத்தான். உங்கள் முகத்தை பார்த்துதான் துன்பத்தை மறைக்கிறேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா? கண்ணுகளே, கண்ணீர் தொடுங்கள், கவலையை மறந்து விடுங்கள். எதையை தாங்கும் இதயத்தோடு திருவூரனாக்கி சென்று விடலாம். காட்சி 2. இடம் மாதிரை. பங்கு பெறுவோர் கோவலன், கண்ணகி, கவுந்தி அடிகள். மாதிரை, மாதிரை. வணக்கம் அம்மா. வணக்கம். இவர்கள் கோவலன், கண்ணகி. வாணிகம் தொடர்காக மதுரைக்கு வந்துள்ளார்கள். கொஞ்ச நாள் உன்னுடன் தங்க வைத்துக்கொள். சரிங்க அம்மா. அப்புறம் மதுரை பகுதி பூகம் வருவது போல அறிகுறியாக கண்டுபிடிக்கிறது. ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். சரிங்க அம்மா. சரி, நான் சென்று வருகிறேன். அத்தான், நம் மதுரையில் உறவினர்கள் நிறைய பேர் உள்ளனர். அவர்கள் கொற்கை முத்துக்களை விற்று கோட்டை போல் வீடுகளை கட்டி உள்ளனர். அவர்கள் யாரும் நமக்கு உதவ மாட்டார்களா? கண்ணகி, என் தந்தையிடமும் உன் தந்தையிடம் உதவி பெற வேண்டாம். உதவியை நம் உறவினர்கள் பெறுவதா கண்ணகி? அத்தான், நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல் கண்ணகி. நீங்கள் எனக்கு கல்யாண பரிசாக 5000 பொன்னிற்கு வாங்கி தந்தீர்களே, அந்த அழகான கால் சிலம்புகளை விற்று. கண்ணகி, சிலம்பை விற்பதா? ஐயோ, இந்த வார்த்தைகளை என் காதால் கேட்கும் காலம் வந்துவிட்டதா? வேண்டாம் கண்ணகி, வேண்டாம். அப்படி சொல்லாதீங்கள் அத்தான். நம் மதுரையில் வாணிகம் தொடங்கி இதனை விட உயர்ந்த சிலம்பை வாங்கலாம். நான் சொல்வதை கேளுங்கள். கண்ணகி, சிலம்பை கட்டுவதா? ஐயோ, என் தலையை வெட்டுவது போல் உள்ளது. ஐயோ அத்தான், அப்படி சொல்லாதீங்கள். நமக்கு விரைவில் நல்ல காலம் வரும். மேம், சிலம்பு, சிலம்பு. இந்தாருங்கள். சரி கண்ணகி, நான் போகிறேன். போகிறேன் என்று சொல்லாதீங்கள். போய் வருகிறேன் என்று சொல்லுங்கள். மாதிரை, மாதிரை. என் கண்ணகி கோபுரம் கலசம் அம்மா. அவள் என் உயிர். அவளை பத்திரமாக பார்த்துக்கொள். காட்சி 3. இடம் அரண்மனை அந்தப்புறம். பங்கு பெறுவோர் பாண்டிய மன்னன், கோப்பெருந்தேவி, மந்திரி.
அரசே. அவையோர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கொற்றவன் வருகைக்காக கொலுமண்டபம் காத்திருக்கிறது. சிலம்பு உடைந்து விட்டது அரசே. பரம்பரையாக பாண்டி நாட்டு அரசர்கள் அலங்கரித்த சிலம்பு உடைந்து விட்டது. எனக்கு என்னவோ பெரும் அதிர்ச்சியை ஒலிக்கிறது அரசே. வணக்கம் அரசே. இதை அரண்மனை பொற்களை கொடுத்து பத்த வைக்க சொல்லுங்கள். சரிங்க அரசே. தேவி போகலாம். சரிங்க அரசே. காட்சி 4 இடம் பொற்கொள்ளர் இல்லம். பங்கு பெறுவோர் பொற்கொள்ளரின் உதவியாளர்கள் மந்திரி. எவ்வளவு விலை மதிப்பான சிலம்பு! இதை விற்றால் நிறைய பணம் கிடைக்குமே. வாருங்கள் வாருங்கள், உட்காருங்கள். என்ன இல்வ தூரம்? இது ராணி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. இதை விரைவில் பழுது பார்த்து தர சொன்னார் மன்னர். ஆன் பண்ணுமா, ஆன் பண்ணுமா. அதற்கென்ன, நாளைக்கே கொண்டு வந்து தருகிறேன். ஏன் இப்படி பலமாக தட்டுகிறாய்? இது எவ்வளவு நுட்பமான வேலை தெரியுமா உனக்கு? நீ இது செய்ய வேண்டாம், இவனிடம் கொடு. இதுதான் சரியான நேரம். சிலம்பை எடுத்து விடுவோம். எடுத்து விட வேண்டியதுதான். வந்த வேலை முடிந்துட்டது. நான் கிளம்புகிறேன். நாளைக்கே சிலம்பு கொண்டு வந்து தருகிறேன். காட்சி 5 இடம் அரண்மனை. பங்கு பெறுவோர் பாண்டிய மன்னன், மந்திரி, கோப்பெருந்தேரி, பொற்கொள்ளன். வணக்கம் அரசே. வணக்கம். அரசே, அரசே, சிலம்பை காணவில்லை. என்ன, சிலம்பை காணவில்லையா? காணவில்லை. செய்தி சொல்வான் வேதி வந்தேன். பெட்டிக்குள் பூட்டிய சிலம்பு எங்கே போயிருக்கும்? பொற்கொள்ளரே, யார் மீதாவது ஐயப்பாடு உள்ளதா? ஐயோ அரசே, என்னிடம் 3 பொற்கொள்ளர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களை யாரை குறிப்பிட்டு சொல்வது அரசே? யார் குற்றவாளியோ எனக்கு கவலை இல்லை. யார் எடுத்திருந்தாலும் சிலம்புக்கு நீதான் பொறுப்பு. இன்னும் 2 நாட்கள் சிலம்பை வர வேண்டும். இல்லையெனில் உன் தலை துண்டிக்கப்படும். ஐயோ அரசே, இருந்து உன் காது விழவில்லையா? போய் சிலம்புடன் வா. காட்சி 6 பங்கு பெறுவோர் கோவலன், பொற்கொள்ளன், வழிபோக்கன். ஒன்னா சொல்லணும், 3 பேரும் புரியுதா? ஐயா வணக்கம். ஐயா, என் பெயர் கோவலன். இந்த சிலம்பை விற்க வேண்டும். சிலம்பை விற்க வேண்டுமா? அப்படியானால் நீ அரண்மனை பொருட்களை தான் பார்க்க வேண்டும். அதோ வருகிறார். வாருங்கள் வாருங்கள். இவர் சிலம்பை விற்க வந்துள்ளார். சரி, நான் போய் வருகிறேன் ஐயா. யாரப்பா நீ? எந்த ஊர்? நான் பூம்புகாரிலிருந்து வருகிறேன் ஐயா. தேடி அலைந்தது கிடைத்து விட்டது. நீ சிலம்பை வைத்துக் கொண்டு இங்கே இரு. அரசிடம் தெரிவித்து வந்து பிறகு அழைத்து செல்கிறேன். மிகவும் நன்றி ஐயா. காவலர்களே, இவனுக்கு துணியாக இங்கே இருங்கள். நான் சென்று வருகிறேன். உத்தரவு ஐயா. காட்சி 7 இடம் அரசவை. பங்கு பெறுவோர் பாண்டிய நாட்டு மன்னன், கோப்பெருந்தேவி, பொற்கொள்ளன், மந்திரி மற்றும் அவையோர். வணக்கம் அரசே. வணக்கம். பொற்கொள்ளரே, எங்கே சிலம்பு? சிலம்பை திருட கல்வன் அகப்பட்டு விட்டான். என்ன அகப்பட்டு விட்டான்? எங்கே அவன்? அவன் சிலம்பை விற்க முயற்சித்தான். அவனை நாங்கள் பிடித்து வைத்துள்ளோம் அரசே. அப்படியா? சிலம்பை திருடிய கல்வனை கொன்று சிலம்பை கொண்டு வாருங்கள். சரிங்க அரசே. காட்சி 8 இடம் அரண்மனை வீதி. பங்கு பெறுவோர் கோவலன், பொற்கொள்ளன், மந்திரி, காவலர்கள். வாருங்கள் வாருங்கள். போன காரியம் வெற்றிதானே? போன காரியம் வெற்றிதான். நீ வந்த காரியம் தான் தோல்வி.
என்ன நான் கல்வனா? உண்மையான கல்வனை கண்டுபிடித்து வகையற்றவன் வழியில் போகிறவன் மீது பழி போடுவதா? அடக்கடா வாயே, அந்நியர்கள் கூட நெருங்க முடியாத நம் மதுரை நகரத்துக்குள் ஒரு பாதகன் நுழைந்து செய்தியை கேட்டு அரசர் துடிதுடிக்கிறார். நான் கல்வனா? ஏன் இந்த பழி என் மீது? உண்மையான கல்வனை கண்டுபிடித்து வகையற்றவன் வழியில் போகிறவன் மீது பழி போடுவதா? கரிகால கல்வன், நூன்பால் பாவிகளின் முகத்தை என் மன்னர் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். சரி, நீ மன்னர் தானே பார்க்க வேண்டும், என்னுடன் வா. சரி, வருகிறேன். காட்சி 9. இடம் அரசவை. பங்கு பெறுவோர் கோவலன், பொற்கொள்ளர், காவலர்கள், மந்திரி. என்னை ஏன் நீங்க அழைத்து வந்தீர்கள்? மன்னரின் தீர்ப்பு படி திமிர் பிடிச்சவனே, பார்த்தாயா உன் பலிபீடத்தை? சாவதற்கு முன் ஒப்புக்கொள் உன் குற்றத்தை. மானம் போய் நீராரும் கூட பிரிக்கவில்லை. நான் மரத்தபில் குடியில் பிறந்தவன் நான். ஆம் நீதா கல்வன், ஆம் நீதா கல்வன், ஆம் நீதா கல்வன். கண்ணகி உன் கணவன் கண்வன், என் பத்திரமாக தங்கமே, தித்திக்கும் செந்தேனே, பாண்டிய நாட்டு தீர்ப்பளிக்கிறது அப்படி. ஐயோ, கண்ணீர் தரும்ப விட அனுப்பினாயே. இப்படி ஒரு கலங்கம் வரும் தெரிந்தான் நான் கல்வன் இல்லை, இவன் தான் கல்வன். காவலர்களை இன்னும் என்ன யோசனை? தலை துணியுங்கள். பாட்டு நடந்து போயிட்டு வந்துடும். காட்சி 10. இடம் அரண்மனை. பங்கு பெறுவோர் பாண்டிய மன்னன், கோப்பெருந்தேவி, கண்ணகி மற்றும் அவையோர். கண்ணகி இத்தனை சந்தேகம் இருந்தால் இந்த என்னுடைய இன்னொரு சிலம்பு.
கொடுமா. ஐயோ அரசே, நீதி தவறியதால் வழங்கி செங்கோலை உயிரை குடித்து நிமிர்த்தி விட்டுங்களே அரசே. காப்பாத்துங்கள் 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 காப்பாத்து. நன்றி வணக்கம்.